நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவோம். இல்லை தெரியாதவங்க யாராவது ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இந்த சென்டென்ஸ் சொல்லுவோம், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தவிர வேறு என்ன மாதிரிலாம் சென்டென்ஸ் கொஞ்சம் ஸ்டைலிஷாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. ஸோ அப்படின்னு சொல்லலாம், இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து glad to meet you அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அடுத்தது great seeing you, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். பட் அதையே நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணலாம். great seeing you அப்படின்னு சொல்லலாம். how wonderful to meet you அப்படின்னும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது happy to meet you, உங்களை பார்த்து ஜஸ்ட் இதை சிம்பிளாக உங்களை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லணுன்னா happy to meet you அப்படின்னு சொல்லலாம். pleased to meet you அப்படின்னும் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஐ ஹாவ் என்ஜாய்டு டு மீட்டிங் யூ. ஸோ உங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம், உங்கள் கூட பேசிகிட்டு இருந்ததில் எனக்கு நேரம் போனதே தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் என்ஜாய்டு டு மீட்டிங் யூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கிரேட் இன்ட்ராக்டிங் வித் யூ. ஸோ கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா கிரேட் இன்ட்ராக்டிங் வித் யூ அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர், ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். See you in the next video.